NCERT 12th Physics, Chapter 4, Exercise 4.6. A 3 cm wire carrying a current of 10 amps is placed inside a solenoid perpendicular to its axis. Okay. So, a 3 cm wire carrying a current கொடுத்திருக்காங்க 10 amps is placed inside a solenoid perpendicular to the axis. So, இப்போ axis இப்போ எப்படி இருக்குன்னா north south அப்படின்னு இருக்குன்னா நமக்கு solenoid உடைய magnetic field எப்படி flow ஆயிட்டு இருக்கும் south to north. இப்போ அதுக்கு பர்பண்டிகுலராக என்ன வச்சுருக்கிறேன் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் தட் இஸ் 10 ஆம்ப்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ நமக்கு என்ன தெரியும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு கரண்ட் எப்போவுமே இருக்கணும் பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னாக்க யூ வில் பி ஹேவிங் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. பேரலாக இருந்துச்சுன்னா தீட்டா வில் பி 0. ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும். இப்போ பர்பண்டிகுலர் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸாக இருக்கும். திஸ் ஒன் யூ ஹாவ் டு நோ. ஓகே. ஸோ கிவன் எழுதணும் அப்படின்னா what is that? Length L is what? 3 centimeter. Current I is what? 10 amps. Okay. And the magnetic field inside the solenoid is given to be, magnetic field is given to be 0.27 Tesla. Now what they are asking? What is the magnetic force on the wire? Fn ன்னு கேட்குறாங்க. அதாவது magnetic force FB ன்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? FB அதாவது F is equal to Bill sin தீட்டான்னு தெரியும். ஓகே. பி இருக்குது ஐ இருக்குது எல் இருக்குது. அண்ட் வாட் அபவுட் தீட்டா? இப்போ தீட்டா என்ன பார்த்துருக்கோம்? மேக்னெட்டிக் ஃபீல்டும் கரண்ட்டுக்கு உள்ள ஆங்கிள் தான் தீட்டா. மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது எப்படி இருக்குது, கரண்ட் எப்படி இருக்குது எப்படி இருக்குது. ஸோ போத் ஆர் பெர்பெண்டிகுலர்னோ. ஸோ தீட்டா இஸ் வாட்? 90 degree. எஸ். ஸோ ஜஸ்ட் ஐம் கோயிங் டு சப்ஸ்டியூட். பி இஸ் வாட்? 0.27. ஐ இஸ் வாட்? 10. L is 3 into 10 power minus 2 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டருக்கு மாத்திர into sin 90 is what? 1. ஸோ இது வந்து 1ஆக இருக்கும். ஸோ இப்போ 0.27 into 3 என்ன? 27 into 3 is 81. ஸோ 81 2 டெசிமல் இருக்கிறதுனால பாயிண்ட் இங்கே வைக்கிறேன். into 10 இங்கே 10 power 1 இருக்கும், இங்கே -2 இருக்கும். ஸோ இட் will be what? -1 இருக்கும். ஸோ இப்போ எனக்கு 8.1 this I am writing as 8.1 எழுதணும்னா I have to write it as 10 power -2. What is the unit? Newton. Yes. So this is the answer for 6th question.